பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை, திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த திருவருகை காலத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் மிகவும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வல்லமையோடும் ஆற்றலோடும் உம்மை அதிகாலையிலே தேடி வர ஒரு பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வின் ஆவியை அப்புறப்படுத்தி நீர் எங்களை பலப்படுத்தி பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உமது மகனாக மகளாக எங்களை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் மனக்குழப்பத்தோடும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்டு அவர்களுக்கு பதிலுரை கொடுத்து அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, இதோ நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருப்பவற்றை ஒவ்வொரு நாளும் வெளிக்கொணர்ந்து வந்திருக்கின்றீர். பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை எங்களுக்கு தந்து அந்த கனிகளின் வழியாக எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒரு மனிதனிடம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாய் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் கனிகளை பெற்று இருப்பார்கள் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான காலை பொழுதிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த நாளிலும் கூட அடியானை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே என்னை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ அருமையான ஒரு தாயை கொடுத்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து தகப்பனை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இறை அழைத்தலை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் கரங்களிலே ஏந்த நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆயிரக்கணக்கான மக்களை எனக்காக ஜெபிக்க நீ உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்க, இந்த நாள் என் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாளாக இருக்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னோடு கூட இருந்து செயலாற்றிடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உமது கிருபையும் பலனும் கூட கடந்து வரட்டும், உமது ஆற்றலும் வல்லமையும் கூட கடந்து வரட்டும் சுவாமி. நீர் தரக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு இன்னும் உமது பணிகளை செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் அனைவருமே பாவிகள், உமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம், உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், மீண்டும் மீண்டும் உம்மை சிலுவையில் அறைந்து உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பரிசுத்தராய் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றீர். ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை தேற்றுவதற்காக கடந்து வருகின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. பாவம் செய்த ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். நான் குற்றம் புரிந்திருக்கின்றேன், பாவம் செய்திருக்கின்றேன், என் ஆண்டவர் எனக்கு பக்கபலனாய் இருந்து செயலாற்றுவார் என்கின்ற
எண்ணத்தோடு உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரையும் இந்த நாளிலே நீர் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் உம்மை தேடி வர, உம்மை நாடி வர, என் ஆண்டவருடைய உள் உணர்வை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. குறிப்பாக தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செயலாற்றக்கூடிய அந்த வல்லமையை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு அஞ்சி நடப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். நீரே எங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றீர். திரு பாடல்கள் 13வது அதிகாரம் 2வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன், நாள் முழுதும் என் இதயம் துயருறுகிறது, எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான் என்று. தாம் தகப்பனே, எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்களோடு பழகி எங்களோடு உண்டு குடித்து இப்பொழுது எதிரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒருவேளை எங்களுடைய தீ செயல்கள், எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் இந்த எதிரியான தன்மையை உருவாக்கி இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அற்புதங்களை செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலே நீரே எனக்கு எல்லாமாய் இருக்கின்றீர். பேரன்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் சுவாமி. நீர் தரக்கூடிய அந்த விடுதலைக்காக இதயம் ஏங்கி தவிக்கிறது சுவாமி. இதோ உம்மை தேடி வந்து அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய நீர் கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஏனென்றால் நீரே எங்களுக்கு உரிமை சொத்தாக இருக்கின்றீர். நீரே எங்களுக்கு கிண்ணமாகவும் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஆண்டவரே, திரு பாடல்கள் 16:2 வாசிக்கின்றோமே, நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் என்றும். ஆம் தகப்பனே, நீரே எங்களுக்கு தலைவராக இருக்கின்றீர். நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர். நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரோடும் கூட இருப்பீராக. உமது கிருபையும் இரக்கம் கூட கடந்து வரட்டும் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மருத்துவமனையிலே என்னுடைய நாட்கள் போகின்றதே, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேனே, வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கின்றேனே, இந்த வருடமாவது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் என் குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியுமா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஐசியூவில் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, அறுவை சிகிச்சைக்காக தயாரித்து தன்னை அறுவை சிகிச்சைக்காக போகக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருந்து மாத்திரை என்று கொடுத்து மக்களுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். மருத்துவச்சிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களை தொடுவீராக. அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, முளர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்க அம்மா. உமது மகனுடைய இரக்கத்தையும் உமது மகனுடைய பலத்தையும் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.